ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பேசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ வந்து சேவே ஆகலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் இது எல்லாமே டோட்டலாகவே முடிச்சிட்டேன். அப்புறம் தான் சேவ் ஆகலைன்னு தெரிஞ்சுது. எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் இப்போ மறுபடியும் வந்து இந்த ட்ரா பண்ண ஏரியாவை மட்டும் நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இதோட உங்களை வந்து நிறுத்த சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, சேவ் ஆகாமல் விட்டுருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கோட் வந்து நம்ம இதோட நான் வந்து இங்கிருந்து ஒரு 1 இன்ச் வச்சு அங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் வச்சு மார்க் பண்ண சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? இங்கிருந்து இந்த கர்வ் வந்து நம்ம இந்த சீம் அலவன்ஸ்க்கு நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த கோட்டோட வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த கர்வ் வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க இருந்து கப் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கப் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 39 கூட 2 நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 41. அந்த 41 வந்து 10ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4.1 வரும். அந்த 4.1 அப்படிங்கிறதான் நமக்கு கப் லென்த். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்பகங்களுக்கு இடையில் உள்ள தூரம் தான் நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லி சொல்றோம். இப்போ கப் லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். பஸ்ட் வித்துக்காக நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கோட்ல இருந்து 4.1 அப்படிங்கிறத நம்ம இங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் பண்ண இடத்த வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு கோடு ஸ்கேல் வச்சு நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோடு வந்து நல்லா லென்த்தா போட்டு விட்டுறணும். போட்டு விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கணும். வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.25 வந்து இங்க இருந்து கணக்கு வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து நீங்க கணக்கு வச்சீங்கன்னா அது முடிகிற இடத்த மார்க் பண்ணிக்கணும். 8.25 நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில உள்ள தூரத்தை நீங்க கணக்கு பண்ணணும். கணக்கு பண்ணும்போது எவ்வளவு வருதோ அதை வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணணும். இப்போ 4 வருதா, அப்போ 2ஆ ஃபோல்டு பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 2.25 வரும். அந்த 2.25 வந்து இந்த கோட்ல இருந்து இந்த பக்கம் 2.25, இந்த கோட்ல இருந்து இந்த பக்கம் 2.25 வச்சுட்டு இங்க மேல அந்த சென்டர் டாட்டோட உயரம் குறிச்சோம் இல்லைங்களா, அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு நம்ம போட்டுக்கணும். இப்போ 4.1ன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 4.1 வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து குறிச்சுக்கணும். 4.1 குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 4.1ன்னு இந்த 4.1 ஃபர்ஸ்ட் இங்க குறிச்சுக்கணும். அதை நான் சொல்லாம விட்டுட்டேன். 4.1 குறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நீங்க கணக்குல எடுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2.25 இந்த பக்கம் 2.25 போட்டுட்டு 2 பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு கோடு போட்டணும். கோடு போட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து 4.1க்கு மார்க் பண்ணிக்கணும். அதே போல இங்க இருந்து 4.1க்கு நீங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அந்த புள்ளியை மார்க் பண்ணிட்டு இந்த கோட்டையும் இருந்து இந்த கோடும் இந்த புள்ளியில இருந்து இந்த கோடையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? ஜாயின் பண்ணி விடும் பொழுது இன்னொன்னு வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இங்க இருந்து இங்க 2.25 இருக்குதா? இருக்குது. அதே போல இந்த இடத்துல இருந்து 2.25 இருக்குதா? இப்ப இல்ல. அப்படிங்கும்போது தள்ளி வச்சுக்கணும். வச்சு அந்த 2.25 மார்க் பண்ணிட்டு திரும்பவும் இது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வரும். பாருங்க, இங்க இருந்து இங்க 2.25 கரெக்டா இருக்கு. 2.25. அதே போல இங்க இருந்தும் இங்க 2.25 ஃபர்ஸ்ட் வந்து 2ல இருந்துச்சு. மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த 2 கேப்பும் வந்து ஈவனா இருக்கணும். நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர்ல போட்ட கோட்டுல இருந்தும் கப் லென்த்துக்கு போட்ட கோட்டுக்கும் உள்ள இடைவெளி அதை வந்து இன்ச் டேப் வச்சு 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கோடை வந்து ஸ்ட்ரைட்டா போட்டு விட்டுறணும். அதே போல இங்க இருந்து இங்க 2.25 நம்ம குறிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த கோட்ல இருந்து இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்பெக்ஸ் வித்துக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணி ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த புள்ளியை இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வந்து ஸ்ட்ரைட்டா போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுட்டு என்ன பண்ணணும்னா,
இந்த சென்டர்ல இருக்கிற கோடு 4.1 தானே இருக்கு. இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிட்டு இந்த கோடை வந்து இழுத்து விட்டுட்டு இங்க இருந்து இந்த கோட்டையும் இங்க இருந்து இந்த கோட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம சென்டர் டாட் மறிக்கும் போது இது வந்து உள்ள போயிடும், அதுக்காகத்தான். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்து இந்த கேப் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து இவங்களுடைய பஸ்ட் வந்து 39 அப்படிங்கிறதுனால, அது இல்லாமல் அவங்க ஷார்ப்பாக போட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் 1.5 இன்ச் கேப் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கேப் கொடுக்குறீங்களோ அதே தான் இங்கேயும் நீங்கள் கொடுக்கணும். 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருந்து இதுதான் சென்டர் கோடு, இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிட்டு அந்த கோட்டை அப்படியே நான் இழுத்து விட்டுருக்கேன் லாஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி அதையும் ஒரு கோடு நான் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேல் வச்சு இந்த ஆம்போல் டாட் பிடிக்கிற இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு இப்படி பார்க்கணும், அது எந்த இடத்துல வருது கரெக்டாக ஸ்கேல் வச்சு பார்த்துட்டு இங்கிருந்து ஒரு கோடை இது கூட அப்படியே நீ கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஜாயின் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃப்ரண்ட்ல நம்ம குறிச்சோம் இல்லைங்களா, இந்த கர்வ் ஆம்ஹோலுடைய கர்வ் கட்டிங் லைனை செக் பண்ணணும். ஸ்டிச்சிங் லைன் கிடையாது, கட்டிங் லைனை நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வருது, 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வருது. சரிங்களா? அதே போல இந்த ஃப்ரண்ட்லயே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 8.25 இது வரைக்கும் வருது. 8.25 ஒரு பாயிண்ட். அப்போ மிச்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த 3/4 இன்ச்சை தான் நம்ம என்ன பண்றோம், இங்க சென்டரா ஒரு கோடு போட்டு விட்டோம் இல்லைங்களா, இந்த பக்கம் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு இங்கேயும் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி இந்த கோட்டையும் இணைச்சு விட்டுறணும். அப்போ பேக் ஆம்போலும் ஃப்ரண்ட் ஆம்போலும் ஈக்குவலா ஈவனா வந்து உங்களுக்கு உட்காரும், பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு துளி கூட வந்து சுருக்குங்கிறது ஃப்ரண்ட் பேக் ரெண்டு இடத்துலயுமே வராது. ரொம்ப மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. உங்களை தவிர வேற யார்கிட்டயுமே போக மாட்டாங்க ஸ்டிச்சிங் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? லாஸ்டா வந்து உங்களுக்கு கட் பண்ணி நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன், இங்கிருந்து இந்த அபெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம என்ன கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னா, பஸ்ட் அளவு கூட நம்ம 2 ஆட் பண்ணிக்கணும், 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன அளவு வருதோ அதை 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அந்த 10ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அதைத்தான் நம்ம வந்து கப் லென்த்துடைய உயரமாக நம்ம எடுக்கணும். அந்த உயரம் தான் நான் இங்கே வச்சிருக்கேன். புரியுதுங்களா? சரி, இதை நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டி எப்படி வந்து எடுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். பட்டி எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. பட்டி எடுக்கிறது, ஸ்லீவ் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு பட்டி எடுக்கிறதுல தான் நிறைய சந்தேகங்கள் வருது. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பட்டியும் ஸ்லீவும் எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். நெக்ல இருந்து மார்க் பண்ணிட்டு கரெக்டா இந்த கோட்டையும் இங்கிருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா இழுத்து விட்டோம் பார்த்தீங்களா, இந்த கோட்டையும் அப்படியே இணைச்சிடணும். ஓகே, சரிங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு தைக்கும் போது அந்த பர்டிகுலரா போயிடும். ஹூக் பட்டி கொடுப்போம் இல்லைங்களா, ஒரு 1/2 இன்ச்சு அதுக்குள்ளார போயிடும். இந்த இடம் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள போயிடும். இந்த 1/2 இன்ச்சு இந்த 1/2 இன்ச்சும் போயிடும். அதுக்காக கொடுக்கறது தான் இந்த கேப் உள்ள போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்லீவும் பட்டியும் எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பட்டி எப்படி கட் பண்றது, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு உண்டான பட்டி எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வெயிஸ்ட் வந்து எவ்வளோ, 8.25. இந்த 8.25க்கு
நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? 8.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே போல் இந்த இடத்துலையும் கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு 1.5 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு கோடு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே இன்னொரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அதையும் வந்து நம்ம ஒரு கோடாக போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த இடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? போட்டாச்சு. இப்போது நமக்கு வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.25. 8.25க்கு நம்ம எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த கால்குலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது பேக் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த உயரம் எவ்வளவு? இந்த சீம் அலவன்ஸ் கோட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்த உயரம் 8.25. சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து மொத்த உயரம் எவ்வளவு இருக்குது? 5. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 8.25 இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து உயரம் வந்து எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அப்போது 8.25 நீங்கள் 5 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 3.25. அந்த 3.25 நீங்கள் எங்கே வைக்கணும்? இந்த கோட்டில் வைக்காமல் இந்த கோட்டில் வைக்கணும். சரிங்களா? ஏற்கனவே வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் நான் கொடுத்துட்டு அதனால் அந்த அளவு நான் இதில் சேர்த்தலை. 3.25க்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இப்படி கிராஸாக இந்த கோடு போட்டு விட்டுக்கோங்க. சரியா? வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கிருந்து நம்ம இந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் கொடுப்போம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சையும் நம்ம இங்கே வச்சிடறோம். அப்போது பட்டியோடைய பேக் சைடில் வரக்கூடிய உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.25 ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த இடம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இங்கே இருந்து, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு அளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அங்கே இருந்து இந்த சென்டர் டாட் ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, இங்கே இந்த அளவு விட்டுறணும். இது வந்து ப்ளவுஸுக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு 1/2 இன்ச். இதை விட்டுட்டு இந்த எக்ஸாக்டாக இருக்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எவ்வளோ வருதுன்னா 3.25. 3.25. அந்த 3.25 என்ன பண்ணுங்க, இங்கிருந்து 3.25 நம்ம குறிச்சுக்கிறோம். குறிச்சிட்டு அது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டு இப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஹைட் எவ்வளோ வைக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஹைட் பாருங்க எவ்வளோ இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் இருக்கு. இந்த 7 இன்ச்சில் இது மைனஸ் ஆகிறது எவ்வளவு? 4.25. இப்போ 7லேருந்து இந்த 4.25 மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கிருந்து 7, இதிலிருந்து 4.25, 4.5.
4.5 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? பேலன்ஸு 2.5. அந்த 2.5 ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டரையை இங்கே நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பட்டியையும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் இணைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சை இங்கே குறிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல எவ்வளோ உள்ளே போகுது நமக்கு துணி? 1/2 இன்ச் உள்ளே போகுதா? அந்த 1/2 இன்ச்சுக்கும் இங்கே குறிச்சுக்கோங்க. மேலே வந்து பைப்பிங் அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் உள்ளே போகுமா? அந்த 1/4 இன்ச்சையும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த கஷ்டமும் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடிய பட்டியோட உயரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட்டியோட உயரம் எவ்வளோங்க? 3.25. சரியா? இந்த 3.25 இங்க வச்சுட்டு இங்கிருந்து என்ன பண்ணுங்க, ஒரு 3/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கங்க. 1/2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு இங்கிருந்து அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து அந்த 3.25 கரெக்டா வருது பாருங்க. இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதே போல இங்க இருந்து இங்க மேல புள்ளி வச்சிருக்கிறோம் இல்லையா, இதையும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஜாயின் பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஒரு ஷேப் வந்து கொடுத்துடலாம். ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, இதுவும் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு 1/4 இன்ச்சு, ஏற்கனவே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து பட்டியோட சீம் அலவன்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு கொஞ்சம் கிராஸா அப்போ ஸ்டிச்சிங்குள்ள போற இடம் எந்த இடம் வரும்? இந்த இடம் வரும். இங்க இருந்து அப்படியே இது வரைக்கும் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்க 1/4 இன்ச் நம்ம குறைச்சதுனால இங்க ஒரு 1/4 இன்ச் நம்ம ஏத்திக்கிறோம். ஏத்திட்டு இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு அழகா, புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த இடம் வந்து நமக்கு கட்டிங்ல கட் ஆயிரும், இது நமக்கு தேவையில்லை. இப்படிதான் வரும். இந்த இடம் தான் நமக்கு வந்து 1/2 இன்ச் உள்ள போகுது. இப்போ இதுதான் இதுக்கு பட்டிக்கு உண்டான பகுதி. இப்போ நம்ம அந்த பட்டி கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இங்கிருந்து இந்த கோடு வரைக்கும் எவ்வளோ வந்துச்சு நமக்கு? 3.25. 3.25 அப்படியே இது வரைக்கும் வரும்போது பார்த்தீங்க எவ்வளோ வருது அப்படின்னா 10.25 ஒரு பாயிண்ட். சரிங்களா? இப்போ நம்ம அதை அப்படியே இங்கே வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல இருந்து பார்க்கணும்.
10.25 ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 10 தான் வருது. அப்போது இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சு நீங்கள் இப்போ நம்ம போட்ட பட்டி கரெக்ட். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வருது அப்படிங்கும்போது இதை நீங்கள் இப்படி கூட கொடுத்துக்கலாம். இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு புள்ளி இங்கே வச்சு இப்படி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், எங்கேயும் தப்பு வராது. அதே போல் இது வேண்டான்னு கூட நம்ம விட்டுறலாம். இப்படி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது மெத்தட் வந்து எப்படி வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து என்ன ஆயிரும்னா நீங்கள் பட்டியை இணைக்கும் போது உள்ளுக்குள்ளே போயிடும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு இந்த இடத்துக்குள்ளார இந்த கேப் நம்ம 1/2 இன்ச் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதுக்குள்ளார இந்த 1/2 இன்ச் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வேணாலும் நான் ட்ரை பண்ணுறேன். 10.25 ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இந்த இடத்துக்கே கரெக்டாக வந்துடுச்சு. 10.25 ஒரு பாயிண்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பட்டியும் புரிஞ்சிருக்கும், டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம ட்ரா பண்ண பேட்டர்னை வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் பேக் பார்ட் தான் நான் கட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெக்கு கட் பண்ணும்போது நீங்கள் மெட்டீரியலை இப்படி திருப்பிக்கணும். பேப்பராக இருந்தாலும் சரி, மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி திருப்பிக்கணும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சிசரை வச்சு மூவ் பண்ணி கட் பண்ணணும். நெக்கு கட் பண்ணும்போது எப்பவுமே நுனி பகுதி இல்லை கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இந்த கர்வ் கொடுக்குற இடத்துல துணியாக இருந்தால் நல்லா சப்போர்ட் பண்ணும். நமக்கு பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. சிசர் எப்பவுமே கட் பண்ணும் பொழுது நமக்கு ஆப்போசிட்ல தான் போகணும், நம்மளை பார்த்த மாதிரி வரக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு நான் வந்து பேக் சைடு, அதாவது சைட்ல இருந்து நான் கட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேப்பர்ல நிறைய கட்டிங் போட்டு பாருங்க. குறைஞ்சது வந்து நீங்க ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 50ல இருந்து ஒரு 100 பிளவுஸ் வந்து டிஃப்ரெண்டா வந்து அளவுகள்ல வந்து நீங்க தைச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எடுத்த உடனே துணியில போடாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேப்பர் கட்டிங் நிறைய போடுங்க.
பேப்பர் கட்டிங்கில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் அப்படியே கொஞ்சம் கிராஸ் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்கேன். அதே போல் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் கட்டிங் போட போடத்தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதே போல் டெய்லியுமே கட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கட் பண்ணணும். டெய்லியுமே வந்து நீங்கள் வந்து கட்டிங் போடணும். பேப்பர் கட்டிங்க போட 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 தான் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் இடையில நீங்கள் சில நாட்கள் சில மாதங்கள்னு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மறந்து போன மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அளவுகள்லாம் வாங்கி சும்மா பேப்பர் கட்டிங் போடுங்க. பிளவுஸ் தைக்காட்டியும் பரவாயில்ல, பேப்பர் கட்டிங் போட்டு 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 பாருங்க. ஒரு அளவையும் ஒரு 10 தடவையாவது போடுங்க. அப்பதான் அது உங்க மனசுக்குள்ளர வந்து நல்லா பதியும், ஈஸியாவும் இருக்கும். பார்த்தீங்களா, நமக்கு நல்ல அந்த போர்ட் ஷேப்ல அப்படியே கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவா கொடுத்தோம் இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணிக்கணும். இது நமக்கு வேண்டாம். இது ஏன் அப்படின்னா பட்டியையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் இணைச்சதுக்கு அப்புறம் பிளவுஸுக்கு கீழே நிறைய பேருக்கு வந்து மடிச்சு வைக்கும் போது பாருங்க, பிளவுஸ் தைச்சு மடிக்கும் போது பாருங்க, இந்த நுனி பகுதி மட்டும் பேக்குக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அதே போல இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். இங்கேயும் வந்து அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? இதையும் கட் பண்ணிட்டோம்.